பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் சங்கத்தின் மாநில தலைவர் குணமணி ஆகிய நான் இன்று எங்கள் சங்கத்தின் மூலம் பொதுக்கூட்டம் 3ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் நடத்தியுள்ளோம். எங்கள் சங்கத்தின் தீர்மானங்களை எங்கள் சங்க பொதுச் செயலாளர் திரு அண்ணன் பி சுகுமார் அவர்கள் இந்த தீர்மானத்தை படித்துள்ளார். எங்கள் சங்கத்தின் மூலம் 15 தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளோம். இன்று தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். அதேபோல் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் சங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் என் குசி ஆனந்த் அவர்களுக்கும் எங்களது சங்கத்தின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆட்சியில் பல நல்ல விஷயங்கள் நடந்து வருவதாக எங்களுக்கு தெரிய வருகின்றது. எங்களுடைய சங்கத்தின் மூலம் இந்த ஆட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று எங்கள் சங்கத்தின் மூலம் ஒரு தீர்மானமும் ஏற்றுள்ளோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொதுப்பணித்துறையின் மீது ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதை திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதும் இந்த ஒப்பந்ததாரர் சங்கத்தின் மூலம் வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த சங்கம் 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்கமாகும். கடந்த 3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சில அதிகாரிகளால் இந்த சங்கம் தடை செய்யப்பட்டு மீண்டும் இந்த சங்கம் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சங்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வந்துள்ளது. ஆனால் இந்த சங்கம் 1972 தொடங்கப்பட்ட சங்கமாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் சங்கத்தின் மூலம் பல சாதனைகளையும் செய்துள்ளோம். இந்த சங்கத்தின் மூலம் கடந்த ஆண்டு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்தியது தமிழ்நாட்டில் சரித்திரம் படைத்துள்ள ஒரே சங்கம் இந்த சங்கமாகும். அதே போன்று சில போராட்டங்களுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய சங்கமும் இந்த சங்கமாகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சங்கத்தின் மூலம் 15 தீர்மானங்கள் இயற்றியுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த தீர்மானங்களை எங்கள் சங்க பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களிடம் படித்து காட்டுவார். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் சங்கம் தாவேக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதையும் இங்கு உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் சங்கத்தின் தீர்மானமாக 15 தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம். அதில் ஒன்று, ஒப்பந்தக்காரர்களுக்கு தனி வாரியம் வேண்டும். வாரியம் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்தக்காரர்களுக்கு மற்றும் அவர் குடும்பத்திற்கும் மருத்துவ காப்பீடு மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும். அதற்காக எங்களுடைய பணி செய்த பணம் பட்டுவாடா செய்யப்படும் பில்லில் 0.25% பிடிக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் ஜிஎஸ்டியை அரசே செலுத்த வேண்டும். பிடபிள்யூ விலைப்பட்டியல் ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை அமல்படுத்தும் போது எங்கள் சங்கத்தினுடைய ஆலோசனையும் எங்கள் நிர்வாகிகளையும் அழைத்து கலந்தாலோசிக்க வேண்டும். ஒப்பந்தக்காரர்கள் பணி முடித்தவுடன் அவர்களுக்கு 30 நாட்களுக்குள் பணம் கொடுக்க வேண்டும். ஒப்பந்தக்காரர்கள் பணி முடித்தவுடன் அவர்களுக்கு வேலையின் பெயர், மதிப்பீடு, ஜிஎஸ்டி, ஐடி போன்ற கோப்புகளை உடனடியாக வழங்கினால் நாங்கள் அதை உரிய முறையில் அரசுக்கு செலுத்தி நாங்கள் உரிய முறையில் வரியை செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஹலோ. அரசு மற்றும் அவசர வேலைகளை இனி செய்வதில்லை என்று இந்த சங்கம் தீர்மானித்துள்ளது. ஏனென்றால் உயர் திரு மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் 2021ஆம் ஆண்டு சென்னை விஜயத்தின் மூலம் செய்யப்பட்ட 2,50,00,000 பணம் இந்த 6 வருடம் ஆகி இன்று வரவில்லை. அரசு சித்தா மருத்துவமனையில் பல்கலைக்கழகம் மாற்றிய பணமும் வரவில்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வேலை செய்த பணமும் வரவில்லை. ஓமந்தூர் மருத்துவமனையில் வேலை செய்த பணமும் வரவில்லை. இப்படி பல வேலைகள் உள்ளது. முக்கிய தீர்மானமாக MSMEயில் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள் பதிவு செய்ய வேண்டும், அரசு கொடுக்கும் சலுகைகளை பெற வேண்டும் என்றும், மேலும் எங்களுடைய டர்ன்ஓவர் அரசாங்கம் நிர்ணயித்த டர்ன்ஓவர் 2.5 கோடியிலிருந்து 10 கோடி வரை செய்வது மைக்ரோ கான்ட்ராக்டர்ஸ் என்று சொல்கிறார்கள். இதே போல் மைக்ரோ கான்ட்ராக்டர் மேனுஃபேக்சர் கம்பெனி வைத்ததற்கு அரசு பல சலுகைகள் வழங்குவது, அதே போன்ற சலுகைகள் எங்களுக்கும் வழங்க வேண்டும். இப்போதுதான் ஒரு வருடமாக சர்வீஸ் செக்டரை MSMEயில் கொண்டு இணைத்துள்ளார்கள். அதில் எங்களுடைய ஒப்பந்தக்காரர்களுக்கு பல சலுகைகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். அனைத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சங்கங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பது நம்ம சங்கத்தின் முக்கிய தீர்மானம். தமிழகத்தில் ஒப்பந்தக்காரர்கள் அந்தந்த மாவட்டத்தில் டெண்டர் போட வேண்டும் என்பது ஒரு முக்கிய தீர்மானம். ஒப்பந்தக்காரர்கள் பதிவை 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகளாக மாற்ற வேண்டும் என்பது தீர்மானம். இனி வரும் காலங்களில் கட்டிட ஒப்பந்தம் தனியாக கோர வேண்டும், எலக்ட்ரிக்கல் வேலைகள் தனியாக கோர வேண்டும் என்பது இந்த சங்கத்தின் ஒருமுறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சங்கத்திற்காக இன்று முதல் சங்க தலைவன் என்ற யூடியூப் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நீங்கள் அனைவரும் சங்க தலைவரை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி உங்கள் அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்றும் வேண்டும். ஆனால் என்றுமே நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். ஒவ்வொரு மீட்டிங்கும் உங்களை நான் கூப்பிடுவோம். இருந்தாலும் சங்க தலைவரை நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். எங்க கோரிக்கையை வச்சிருக்கோம். அரசாங்கம் பரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது விரைவில் பரிசீலனை செய்வாங்க. செய்ய நல்ல முடிவு வரை எதிர்பார்க்கணும். குற்றச்சாட்டு உண்டு இல்ல, ஆமா குற்றச்சாட்டு உண்டு. அமைச்சர் கவனத்துக்கு போயிடுச்சு. இப்ப அனைத்து பொறியாளர்களையும் மாத்துறாங்க. சீஃப் இன்ஜினியர் மாற்றிட்டாங்க, சூப்பர் இன்ஜினியர் மாற்றிட்டாங்க, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் மாற்ற போறாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மாற்ற போறாங்க, அடுத்தது சூப்பரண்ட் லெவலே மாற்ற போறாங்க. அது படிப்படியா பண்ணிட்டு வராங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றம் அது. அதனால ஒரு பொறியாளர் ஒரு டாமினேஷன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பொறியாளர் 12 வருஷமா ஒரே சப்டிவிஷன்ல வேலை செய்யறாரு. அதனால அவர் நினைச்சதுதான் சட்டன்ற மாதிரி ஜமீன்தார் மாதிரி நடந்துக்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். அனைவரும் மாற்றம் சொல்லிட்டாங்க. அதனால ஒரு சப்டிவிஷனோ ஒரு உபகரணத்திலேயோ 3 வருஷத்துக்கு மேலே ஆகக்கூடாது. அது ரெகுலர் சேஞ்ச் உண்டுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் நடைமுறைப்படுத்துது. அதை நாங்கள் முழுமனதாக வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கும் நாங்கள் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, எல்லாமே ஆன்லைன் டெண்டர் சொல்லிட்டாங்க. இது ஓப்பன் போட்டி தான் இருக்கும். அதில் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இது அதிகாரிகள் அவங்க வேண்டிய அளவுக்கு டெண்டர் கொடுக்க முடியாது. அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க.